நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஸ்பல் டிவியின் வழியாக சத்தியத்தையும் அறிவீர்கள் என்ற நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இது பாகம் 3. இதுலயும் வழக்கம் போல உள்ள அந்த 5 கேள்விகளுக்கு இன்னைக்கு நமக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க சிஸ்டர் மெரின் கிறிஸ்டோபல் என்கிற இந்த சிஸ்டர். நம்ம நேரா கேள்விக்கு நேரா போகலான்னு நினைக்கிறேன். பிரைஸ்லாட். முதல் கேள்வி என்னன்னா, இதை ஏன் கேட்கிறேன்னு சொல்லிடுறேன்னா, மெய்யான தேவன் ஆக்சுவலா யாரு? ஒரு சிலர் ஒரு தரப்பினர் நம்ம நார்மலா ஜெபிக்கும் போது இயேசுதான் மெய்யான தெய்வன்கிற அந்த வார்த்தை, இயேசப்பா அவரை தான் டிபெண்ட் பண்ணி ப்ரே பண்ண வருது. அப்போ இயேசுதான் மெய்யான தெய்வனா? இல்ல அவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் இல்ல பிதா தான், அவருடைய சித்தம் அவர் தான் தொழுது கொள்ளும், நானே அவரிடத்துல இருந்து வந்தேன், அப்போ பிதா தான் மெய்யான தெய்வனா? இல்ல இப்போ பெண்டிகாஸ்டல் வட்டாரத்துல மொத்தத்திலேயே எல்லாமே ஆவியானவரே எங்களுக்கு இதை செய்யுங்கன்னு இது பண்ணுங்க. அப்ப யார் தான் இந்த மெய்யான தெய்வங்கிறத நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது கொஞ்சம் சொன்னா அது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் சிஸ்டர். மெய்யான தேவன்னா நமக்கு ஆண்டவர் யோவான் 17:3 நீங்க வாசிச்சு பார்த்தாலே தெரியும். யோவான் 17:3 14:9 தெளிவாவே கொடுத்துருக்கு. என்னை கண்டடைகிறவன் பிதாவை கண்டடைகிறான்ங்கிற வசனம்லாம் அதுல இருக்குது. அப்ப மெய்யான தெய்வம்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய் தெய்வன் அதுலயே சொல்லியிருக்கு. மெய் தெய்வன் சொல்லும் போதே அதுல நீங்க பாத்தீங்கன்னா பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேருமே உண்டு அதுல. இப்ப நம்ம கிறிஸ்து தான், ஆவி தான் அப்படின்னு நம்ம அதை நம்ம டிவைட் பண்ணி பார்க்க முடியாது. சோ 3 in 1 திருத்துவ கடவுள் தான் உண்மையான தெய்வம், திரியேக தேவன், திருத்துவ ஆண்டவர். சோ அதுல எந்த டவுட்டுமே நமக்கு வரக்கூடாது. நம்ம ஒவ்வொரு இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர் பிதாவா இருந்தாரு, நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். புதிய ஏற்பாட்டு காலத்துல அவர் குமாரனா வந்தாரு, இப்ப பரிசுத்தாவியா இருந்தாரு. 3 ஃபார்ம்ல இருந்தும் இருந்துதான் அவர் நம்ம கூட வழி நடத்திட்டு இருக்கிறாரு. அதனால 3 in 1 தான். அழகா சொன்னீங்க அந்த ஃபார்ம்ங்கிற ஒரு வார்த்தை. ஆக்சுவலா ஆமா, 3 வடிவத்துல இருக்காரு, அதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அதான் இதுக்கு வேற ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் நீங்க பண்றீங்களா? இல்ல நான் நடுவுல கேட்கும் போது இது வேற எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இதுல ரொம்ப நம்ம இதுல டீப்பா போனா பல விதமான குழப்பங்கள் வரும். இன்னைக்கு ஆனா நிறைய டினாமினேஷன்ல பார்த்தா ஒரு சில டினாமினேஷன்ல பரிசுத்த ஆவிதான் சொல்றாங்க, ஒரு இதுல இயேசு கிறிஸ்து தான் சொல்றாங்க. அப்படி நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஆனா சத்திய வேதத்தின் அடிப்படையில நம்ம இதை பார்க்க போனோம்னா திரியேக தேவன் 3 வடிவிலையுமே அவர் இருப்பார், 3 ஃபார்ம்லயே இருப்பார். 3 ஃபார்ம்ல இருந்து அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் முடிச்சாரு. இப்ப அவர் 3 in 1, எப்பவுமே 3 in 1 தான் அவரு. சோ நம்ம அதுல எந்த விதமான கன்ஃபியூஷனும் நம்ம அதுல பண்ணிக்க வேண்டாம்ங்கிறது என்னுடைய கருத்து. வேதமும் அதான் சொல்லுது. ஓகே சிஸ்டர், தேவன் ஒருவரேங்கிறத அழகா முடிச்சிட்டீங்க. அவர் அந்த 3 ஃபார்ம்ல 3 தன்மையில இருக்காரு. ஓகே, சூப்பர் சிஸ்டர். நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். இதுவுமே பரவலாகிய வகையில நிறைய குழப்பங்கள் இருக்கு. இப்போ பகிரங்கமா வரப்போறார், எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படி வரப்போறார், இதை எல்லாரையும் நம்புறோம். இதுக்கு உண்டான வசன ஆதாரங்கள் இருக்கு. மெயினா அதுவுமே பெந்தகோஸ் சபை வட்டாரத்துல ரகசிய வருகை இருக்கு இல்லையா? இப்போ ஆக்சுவலா இதையும் நான் சொல்லிடுறேன், நான் அதை நம்புறேன். ஓகே, என்னுடைய ஆவிதையின்படி நான் அதை நம்புறேன். இப்போ அந்த ரகசிய வருகை ஆக்சுவலா இருக்கா? இருந்ததுன்னா அதுக்கு ஆதார வசனங்கள் சொல்லுங்க. அப்படி ரகசிய வருகை இல்லை, இந்த பகிரங்கமா 1000 வருஷம் அரசாட்சி முன்னாடி உள்ள வருகை தான் வருதுன்னு இருக்குன்னா, அப்போ அதுக்குண்டான ஆதார வசனங்களும் நீங்க அதை உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக நீங்க ஜனங்களுக்கு சொன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் சிஸ்டர். என்ன பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை சொல்றேன், அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடா வேதத்திலையும் அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற வசனங்களையும் நான் சொல்றேன். ரகசிய வருகைன்றது ஒண்ணு நிச்சயமா இல்லைன்றதுதான் என்னுடைய தரப்பு. இது ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இந்த உலகத்துல ஜீசஸ் கிரைஸ்ட் பாடுபட்டு சிலுவையில மரித்து உயிர் தெழுந்தாரு. அதே மாதிரி அவர் பட்ட பாடுகள் வழியா தான் நம்ம போகணும்ன்றதுதான் அவருடைய ஒரு நோக்கம். ஸோ இன்னைக்கு மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா ரகசிய வருகைன்றது நிறைய பேருடைய உபதேசங்களை நான் டிவில யூடியூப்லலாம் நான் கேட்டிருக்கிறேன். ஸோ அவங்களுடைய கோட்பாடுகளை வச்சு பார்க்கும்போது பாடுகள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்.
நீங்க இப்ப வந்து ஆன்டி கிரைஸ்ட் வரப்போகுது, ஆன்டி கிரைஸ்ட் வந்த உடனே அவன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போயிடுவோம், அதுக்கப்புறம் அவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க தான் பாடுபடுவாங்க, நம்மெல்லாம் கிடையாதுன்னு ஒரு ஆன்சர் சொல்றாங்க. நான் கேக்குறது என்னன்னா, அப்புறம் நமக்கு எங்க நம்ம வந்து கஷ்டமே படாம எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? 12 சீஷர்கள் இருந்தாங்க. 12 சீஷர்களுடைய மரணமும் கொடூரமா தான் இருந்தது. எந்த சீஷனும் வந்து தன்னுடைய சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லிட்டு ஈஸியா அவர் போகல. எல்லாருமே ரத்த சாட்சி தான். இன்னொன்னு வந்து வாலண்டியரா அவங்க வந்து அந்த மரணத்தை வாங்கிக்கிட்டாங்க. இப்ப பேதுருவை பாத்தீங்கன்னா, என்னுடைய ஆண்டவரை மாதிரி மறிக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லைன்னு சொல்லி தலையில போட சொல்றாரு. இவரு பவுல்ல பாத்தீங்கன்னாலும் அவரெல்லாம் ஏதோ பூமிக்கு அடியில குழி தோண்டி ரொம்ப நாள் அந்த காற்றழுத்தம் இல்லாத அந்த குழியில கொண்டு போய் வச்சு எந்த தெருவுல அவர் போய் பிரசங்கம் பண்ணாரோ அதே தெரு எருசலேம் வீதியில அவரை அடிச்சு இழுத்துட்டு போய் தான் கொடுமைப்படுத்தி தான் சிரசை தான் பண்ணியிருக்கிறாங்க. இதுல நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த கொடூர மரணத்துல அவங்க அந்த மரணத்தை பார்த்து ஓடவோ ஒளியவோ இல்லை, அதை அவங்க வாலண்டியரா ஏத்துக்கிறாங்க. இப்போ வந்து இந்த சிலுவை பாடல நீங்க பாத்தீங்கன்னா, போர் சேவகர் வந்து ஈட்டியால குத்துறாரு இல்லையா, குத்திட்டு அவர் வந்து அவர் அந்த ஆண்டவருடைய ரத்தம் அவர் கண்ணுல பட்டு அவருக்கு ஆக்சுவலா கண் பார்வை இல்லாதவர்னு சொல்றாங்க. சோ அது வந்து பட்ட உடனே கண் பார்வை தெரிஞ்ச உடனே அவர் வந்து அந்த தன்னுடைய பதவியெல்லாம் விட்டுட்டு போய் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சுவிசேஷம் சொல்லும் போது அவரை கொலை செய்யறதுக்காக ஒரு கூட்டம் வருது. அப்ப வந்து இவர் போர் செய்வார், இவர் வந்து ஒரு ஹை போஸ்ட்ல இருந்தவர்ன்றனால அவரை விட்டுட்டு போறாங்க. அப்ப அவர் வாலண்டியரா கூப்பிட்டு நீங்க எனக்கு தண்டனையை கொடுங்கன்னு கேட்கிறாரு. தண்டனையை கொடுங்கன்னு சொல்லி அவரையுமே சிறை சேதம் பண்ணி தான் மறிக்க வைச்சாங்கன்னு நமக்கு வரலாற்று புஸ்தகங்கள் சொல்லுது. இருந்தாலும் நமக்கு அதுக்கான ஆதாரங்கள் நமக்கு கரெக்டா இல்ல, நம்ம அதை ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா புக்ஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள் குறிப்பிட்டிருக்குது. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பாடுகள் இல்லாம பரலோகம் இல்லை. அப்போ மக்களுடைய என்ன இன்னைக்கு மனசுல என்ன இருக்குன்னா, நான் வந்து பாடுன்றது வந்து நம்ம வந்து கடன் பிரச்சனை, எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு வேலை இல்லை, இதெல்லாம் பாடே கிடையாது. இதை தாண்டி கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது வேற. சோ அந்த ஒரு இதுல கான்செப்ட்ல நம்ம போகும்போது நமக்கு வந்து எல்லாருக்கும் திறக்கப்படுற வழி நமக்கு சில நேரங்கள்ல திறக்கப்படாம இருக்கும். சோ இப்படி நமக்கு அது டிஃபரன்ஸ் தெரியும். நான் வந்து கடனை வாங்கி வச்சுட்டு 8 லட்சம் ரூபாய் நான் கடனை வாங்கி வச்சுட்டு எனக்கு இதுதான் பாடுன்னு நம்ம நினைக்கிறது வந்து பாடு கிடையாது. அது கிடையாது. அது வேதம் வந்து தெளிவா அந்த வசனங்களை நம்ம ஆழமா படிக்கும் போது ஆண்டவரே அதை நமக்கு சொல்லி கொடுப்பாரு. சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, இவ்வளவு பாடுபட்ட சீஷர்களையே அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்மளை மட்டும் அவர் அப்படியே கூட்டிட்டு போற, நம்ம என்ன பாடு அனுபவிக்கணும் இந்த உலகத்துல? நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம், ஊழியம் செய்யறதுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. நம்ம இன்னும் வந்து நம்ம ஒரு நார்த் இந்தியாலயோ இல்ல நம்ம சுவிசேஷம் அறிவிக்க முடியாத இடத்துல பாடுபடுறவங்க பாடப்பட நம்ம எல்லாம் படுறது இல்ல. நமக்கு அந்த வாய்ப்புகள் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே நிறைய ப்ராஸ்பெரிட்டி நமக்கு வந்து அந்த சுவிசேஷ அறிவிக்கிறதுக்கு தடைகள் வந்து பர்சன்டேஜ் கம்மி தான். நம்ம ஃப்ரீயா தான் அதை நம்ம இன்னும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறப்ப நேரம் இப்போ ஒரு ஊழியத்தை நம்ம தொடங்குறோம், ஒரு காஸ்பல் டிவியா இருந்தாலும் சரி, ஒரு சேனல் யூடியூபா இருந்தாலும் சரி, எதுனாலும் நமக்கு அது வந்து அந்த அளவுக்கு மற்ற ஸ்டேட்ல இப்ப நமக்கு பாதிப்பு இருக்கிற மாதிரி நமக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது நமக்கு இங்க வந்து ஒரு பிரசங்கம் பண்றாங்க, நீங்க வந்து சீக்கிரம் ரெடி ஆகுங்க, நீங்க ஆன்டி கிரைஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரகசிய வருகை எப்படி போக முடியும், என்ன குவாலிஃபைடு, நீங்க அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்குது? இப்ப நான் இருக்கிறேன், நான் வந்து இப்போ ஒரு நீட் எக்ஸாம்னே எடுத்துக்கோங்கன்னா, அந்த நீட் எக்ஸாமுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. நம்ம எல்லாரும் அதுக்குள்ள போக முடியாது, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. சோ அதை கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் ஆனாதான் அதுக்குள்ள போக முடியும். ஒருத்தன் வந்து காசு கொடுத்து உள்ள போய் உட்கார்ந்துருக்கானா நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே மாதிரிதான் அப்ப அதை விட பரலோக ராஜ்யம்ன்றது வந்து ரொம்ப 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 ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். அதுக்காக பவுல் தெளிவா சொல்றாரு, பந்தய பொருளுக்காக ஓடுங்க, லக்கை நோக்கி ஓடுங்கன்றாரு. அப்ப நம்ம ஓடணும். சோ அப்படி ஓடும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். அதை வந்து ஈஸியா நம்ம போய் ஒரு ரகசிய வருகன்ற ஒரு வருகையில அவர் தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு வசனமும் ஆதார வசனமும் இருக்குது. மத்தேயு 24:27 மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும்.
மனுஷகுமாரனுடைய வருகை மின்னல் இங்கேருந்து கிழக்குல இருந்து தொடங்கி மேற்குல முடிகிற மாதிரி இருக்கும்னு அவரே சொல்லிட்டாரு. அப்ப எல்லாரும் அதை பார்ப்போம். இப்போ ஒரு மின்னல் தெரிகிறதுன்றது யாருக்கும் தெரியாம இல்லையே, எல்லாருக்குமே மின்னல் வானத்துல தோன்றது எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி வெளிப்படுத்தல்ல ஒரு வசனம் இருக்கு, வெளிப்படுத்தல் 1:7 அவர் வருகிறத எல்லாருடைய கண்களும் காணும்னு ஒரு வசனம் இருக்கு. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன். இவ்வளவு தெளிவா வசனங்கள் இருக்கும்போது நம்ம வந்து ரகசிய வருகைன்னு ஒரு கான்செப்ட அது எப்படி பைபிள்ல இருந்து அவங்க எப்படி கொண்டு வந்து, இப்ப வந்து சில பேர் வந்து இதுக்கு ரிலேட்டடா இன்னொரு வாசம் எடுத்துட்டு வந்து சொல்லுவாங்க. ஆனா பிராக்டிக்கலா பாசிபிள் கிடையாது. ரகசிய வருகைன்றது வேதத்தினுடைய அடிப்படையிலையும் பாசிபிள் கிடையாது. அதை தாண்டி என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்லயும் கஷ்டங்கள் படாம, எந்த கஷ்டமும் பட வேண்டாம் மகனே, நீ அப்படியே மேல வந்துன்னு அவர் கூட்டிட்டு போக மாட்டார். அவருடைய மகனையே அவர் பாடுபட தான் கீழே அனுப்புனார். அப்படி இருக்கும்போது நம்ம அவருடைய பிள்ளைகள், நமக்கு அந்த பாடுகள் கண்டிப்பா உண்டு. ஒருவேளை என்னுடைய இன்னொரு கொஸ்டின் என்ன, ஏன் ரத்த சாட்சியா மறிச்சா என்ன, நமக்கு இப்போ ஒரு அப்படி ஒரு ஆப்ஷன் வந்ததுன்னா நம்ம மறிச்சு ஆண்டவர்கிட்ட போகலாம். அந்த பாட பார்த்து நமக்கு பாடே வரக்கூடாது, எனக்கு எதுவுமே வரக்கூடாது. இப்போ ஒரு பைபிள் நம்ம கையில இன்னைக்கு இருக்குது. இந்த பைபிளை மொழிபெயர்த்து எழுதுறதுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க, எத்தனையோ பேர் ரத்த சாட்சி, அதை இன்னைக்கு நம்ம ஈஸியா நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப நம்ம எந்த ஒரு கஷ்டமே இல்லாம நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறதே முதல்ல தப்புன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர், கண்டிப்பா. ஓகே, முடிவா இந்த வசனங்களின் அடிப்படையில அந்த ரகசிய வருகைன்னு இல்லை, ஆனா அவருடைய வருகை பகிரங்கமா இருக்குங்கிறத நீங்க தெளிவுபடுத்தியிருக்கீங்க. ஆனா நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் நான் வந்து கத்துக்கிட்டேன், எனக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அந்த இப்போ உபத்திரவப்படாம போலான்னு ஒரு டாக்டரின்ஸ், ஒரு உபதேசம் இருக்கு இல்லையா, இது எனக்கு மறைக்கப்பட்டிருந்தேன், எனக்கு தெரியாது. இந்த ப்ராஸ்பரிட்டி டாக்டரின்ஸ் தெரியும், கிரேஸ் கிருபையின் உபதேசம் தெரியும், அந்த மாதிரி மெசேஜஸ் நான் கேட்டிருக்கேன், அந்த மாதிரி சபைகள்ல ஒரு சில காரியத்துக்கு வேண்டி போயிருக்கேன், அப்ப கவனிச்சிருக்கேன். ஆனா இந்த பாடுபடாம அவர் எடுத்துட்டு போயிடுவாரு அப்படி சொல்றது ஓகே, அப்ப இப்படியும் வஞ்சிக்கிறாங்கிறது ஒரு சரி சிஸ்டர். அப்ப மூணாவது கேள்வி போயிடலாம்ல சிஸ்டர். இப்போ இந்த குடும்ப வாழ்வு இருக்கு இல்ல சிஸ்டர், குடும்ப வாழ்னா மெயின்னா கணவன் மனைவி பிள்ளைங்க கூட செகண்டரி தான், கணவன் மனைவி இந்த குடும்ப இணைப்பு, இந்த குடும்ப வாழ்வு வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு, தேவனை தேடுறதுக்கு, இப்போ நீங்களும் அவர் ஹஸ்பண்டும் ஊழியம் பண்றாரு, இப்போ நானும் இருக்கேன், ஒய்ஃபும் ஊழியம் பண்றேன், இந்த குடும்ப லைஃப் வந்து அது எப்படி உங்களுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சாட்சியா கூட வந்து சொல்லலாம். ஃபேமிலி லைஃப் உங்களுக்கு தேவனுடைய காரியத்துல அது வந்து நல்லா சப்போர்ட்டிவா பிளஸ்ஸிங்கா இருக்கா, இல்ல கர்ஸா, அது ஒரு சாபமா இருக்கா? ஏன்டா கல்யாணம் பண்ணோம். இப்போ பவுல் வந்து அவர் ஓப்பனா சொல்றாரு, இங்க எல்லாரும் என்ன மாதிரி இருக்கணும் தான் இருக்கணும், 1 கொரிந்தியர் 7 ஸ்திரியை தொடுறது அப்படி சொல்றாரு. ஆனாலும் மேரேஜ் வந்து பாவம் இல்லை, பட் வேகிறதை காட்டிலும் விவாகம் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் சொல்றாரு. அப்போ அதான் நீங்க எதை ப்ரிஃபர் பண்றீங்க உங்களுடைய அனுபவத்துல? இந்த மேரேஜ் லைஃப் ஆக்சுவலா தேவனிடத்துல கிட்டி சேர்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? உங்களுடைய மினிஸ்ட்ரிக்கெல்லாம் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச அவர் பிரதர் சப்போர்ட் பண்றாரு, ஆனாலும் நீங்க உங்களுடைய அனுபவத்துல இருந்து சொல்லுங்க, அது உங்களுக்கு பிளஸ்ஸா தான் இருக்கா இல்ல அது ஒரு உபத்திரவமா இருக்கா அப்படிங்கிறத நீங்க சொன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே பிரதர், இப்போ வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இப்போ வந்து மேரேஜ் பண்ணிட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அது வந்து 100% அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்போ அதுக்கு வந்து இப்போ நம்மளுடைய பார்ட்னர் வந்து எவ்வளவுதான் நமக்கு சப்போர்ட்டிவா இருந்தாலும் நமக்குன்னு சில கடமைகள், நம்ம எல்லா நேரமும் நம்ம நினைப்போம்ல, இப்போ நம்ம ஃபுல் டைம் நம்ம ப்ரேயர் பண்ணிருக்கிறோம், நம்ம ஹஸ்பண்ட் என்ன நினைப்பாங்க, நம்ம ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க, நம்ம பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க, ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து அங்க இடிக்கதான் செய்யும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ நான் என் ஹஸ்பண்டுக்கு எல்லாத்தையும் குக் பண்ணி வச்சுட்டேன், நான் போய் ஒரு ப்ரேயர் பண்றேன். அடுத்தது என் ஹஸ்பண்ட் ஒரு 5 மணிக்கு வராரு, நான் ஒரு 2 to 5 வரையும் நான் ப்ரேயர், 2 o'clock நான் ஸ்டார்ட் பண்றேன் ப்ரேயர் பண்றதுக்கு. ஃபினிஷிங் டைம் நான் வைக்கல, நான் 2 o'clock நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆனா என்னோட இன்னர் ஹார்ட்ல தோணும், என் ஹஸ்பண்ட் 5 o'clock வந்துருவாங்க, அவங்களுக்கு நான் காஃபி ப்ரிப்பேர் பண்ணுவேன், அங்க ஸ்ட்ரக் ஆகும். அடுத்தது நான் அங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நான் போய் காஃபியை உடனே போய் நான் பண்ணிட்டு அடுத்தது நான் ஒரு 8 மணிக்கு எல்லா வேலையும் 8 மணிக்கு தான் அங்க இதே நான் தனியா இருந்தேன்னா, நான் எப்படி சாப்பிட்டாலும் சரி, நான் சாப்பிடாம இருந்தாலும் சரி, தண்ணி குடிச்சாலும் சரி, நான் எனக்கு ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட இப்ப நான் கேட்கணும், அதை நான் வாங்கிட்டு தான் நான் வருவேன். அது வரையும்
எனக்கு வந்து இந்த சரி. இன்டரப்ஷன் இருக்காது. ஸோ இது வந்து பிளஸ்ஸிங்னும் சொல்ல முடியாது, கர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனா ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு இதுல வந்து கொஞ்சம் வந்து தடைகள் இருக்கு. வளர்ச்சி கொஞ்சம் வளர்ச்சி பரவி வந்து இருக்கு. கண்டிப்பா இருக்குது. ஆனா வந்து பவுல் சொல்றாரு, நீங்க சொன்ன வசனத்தின்படியே தான் நானும் சொல்றேன், வேகிறதை பார்க்கலாம் விவாகம் நல்லதுன்றாரு. இந்த திருமணம் வந்து நிறைய பாவத்தை வந்து தவிர்க்கும். அதனாலதான் அவர் வந்து கண்டிப்பா அந்த கண்டிப்பா. ஃபேமிலிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனை அவரு ஆதியாகமத்திலே கொண்டு வந்துட்டார். மனுஷன் தனிமையா பிளஸ்ஸுமே இருப்பது பண்றாரு அவர். ஆமா நல்லதல்ல அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சங்கீதம் 128 பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி லைஃபுக்குள்ள பிளஸிங்ஸ் ஆமா, ஆமா, எல்லாமே ஆமா. அதுல கொடுத்துருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஃபேமிலி பிளெஸிங் தான். ஃபேமிலி இல்லாம அதுக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற ஒரு ரிலேஷன் இல்லாம நம்ம சொசைட்டில வாழ்றது, தனி முறையில நம்ம எல்லாத்தையும் செய்யறது, அந்த பக்கம் பார்த்தா நிறைய சேலஞ்சஸ் நமக்கு இருக்குது. ஆமா. ஆனா ஸ்பிரிச்சுவல் லைனுக்குள்ள போகும்போது உலகத்தோட தொடர்பு இல்லாம இருந்தாதான் நமக்கு அதை வந்து ஃபுல்லா நம்ம Full fledged ஆண்டவரை நோக்கி ஃபுல்லா நம்ம அதை பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு சுவிசேஷ வேலையா தான் நம்ம போறோம். நம்ம எவ்வளவுதான் போனாலும் நம்மளுடைய தாட் வந்து நம்ம திரும்பி போனோம், நம்ம வீட்டுல ஃபேமிலி இருக்கிறாங்க, ஒய்ஃப் பிள்ளைங்க இருக்கிறாங்க, சாப்பிட்டாங்களா, ஹஸ்பண்ட் பிள்ளைங்க கேர் சாப்பிட்டாங்களா. பண்றது. இப்ப நம்ம அந்த இது இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் கூட நிறையவே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். கரெக்ட் கரெக்ட். ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்து இது வந்து எந்த விதத்திலையும் மேட்ச் ஆகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த பர்சன்டேஜ் வந்து குறையும். நம்ம வந்து ஃபுல் பர்சன்டேஜ் நம்ம வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அங்க வந்து நமக்கு வந்து அதுல வந்து நிறைய டிராபேக்ஸ் இருக்குது. இப்போ வந்து எல்லா ஹஸ்பண்டும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லா ஒய்ஃபும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்ப சில பேர் வந்து கொஞ்ச நேரம் பொறுப்பாங்க, சில பேர் வீட்டுக்குள்ள வந்த உடனே என்ன செய்வாங்க, உடனே நான் வருவேன்னு தெரியாதா, சாப்பாடு வைக்க தெரியாதா அப்படின்னு திட்டுவாங்க. அப்ப அடுத்த நேரம் அந்த பிரேயர்ல நம்ம அதை என்ன பண்ணுவோம், அவர் வரும்போது சத்தம் போடுவாரு, திட்டுவாருங்கிற மைண்ட் வந்துரும். அப்ப அந்த பிரேயர் டைம் அங்க குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆண்டவரோட டிஸ்கனெக்ஷன்ல தான் போய் ஆகணும். அதுதான் பவுல் வந்து சொல்றாரு. எல்லாரும் என்ன மாதிரியே அதுல தெளிவா சொல்றாருல்ல, ஒரு வசனத்துல சொல்லுவாரு, தனியா இருந்தா நம்ம வந்து நம்ம கூடிய காரியங்களை பத்தி, நம்ம ஆண்டவர் கூட நம்ம வந்து இடைப்படுறத பத்தி நம்ம யோசிக்கலாம். ஆனா நம்ம வந்து கல்யாணம் இப்படி ஒரு ஃபேமிலிக்குள்ள வந்துட்டா அது வந்து கஷ்டம், அதை யோசிக்க முடியாது. தேவையை பத்தி தான் அதிகம். சோ இது வந்து பிளெஸிங்கா கர்ஸான்னு கேட்டா ரெண்டுத்துக்குமே நான் ஆன்சர் சொல்ல முடியாது. பிளெஸிங் தான். ஒன்ஸ் பார்க்கும்போது சொசைட்டின்னு பார்க்கும்போது அது ஒரு பிளெஸிங் தான். ஆனா ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு பார்க்கும்போது அதுல வந்து டிராபேக்ஸ் இருக்குது. கர்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், டிராபேக்ஸ் இருக்குது. ஆண்டவருக்குன்னு நம்ம முன்னாடி ஓடி போகணும்னு நினைச்சா சில விஷயங்களை நம்ம தியாகம் பண்ணணும். அது நம்ம கண்டிப்பா நம்ம ஃபேமிலியும் அதுவும் கோயின்சிடன்ஸ் ஆகாது. அதையும் தாண்டி இப்ப எளிமையான ஊழியம் நம்ம வந்து இப்ப வந்து சின்ன சின்ன ஊழியங்கள் நம்ம செய்யறோம், அந்த சந்தோஷமா நம்ம குடும்பமா செய்யறோம். ஆனா நம்ம வந்து ஒரு பர்டிகுலரா நம்ம வந்து கடவுளுக்காக இவ்வளவு விஷயங்கள் நம்ம சாதிக்கணும், நம்ம அவருக்காக வாழணும், நம்ம அவருக்காகவே இருக்கணும் நம்ம நினைச்சோம்னா அது வந்து கல்யாண வாழ்க்கைன்றது அது வந்து சேலஞ்சிங் தான். அது வந்து இன்னும் ஸ்பெஷலா சொல்ல போனா பெண்களுக்கு வந்து இன்னும் சேலஞ்சிங் தான். சொசைட்டியும் அவங்க பார்க்கணும், தனியா வாழ்றது டிஃபிகல்ட்டி. ஜென்ஸுக்கு பிரச்சனை இருக்காது, ஆனா அதை தாண்டி சொசைட்டி அது விடாது. ஆமா, இல்ல கல்யாணம் பண்ணாம ஊழியம் பண்ணி சர்வை பண்றதே பெரிய விஷயம். இதுல மினிஸ்ட்ரி வந்து அதுவும் வெளியில சுவிசேஷம், கிராமம், இதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கு. ஆமா, இப்ப வந்து சில குடும்பங்கள் வந்து பிரியறதுக்கு கூட இதனால எல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஹஸ்பண்ட் வந்து ஓவரா ஊழியத்திலே இருப்பாரு, ஒய்ஃபை கவனிக்க மாட்டாரு, நாங்க ஸ்பிரிச்சுவல் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஓகேவா தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது உள்ள போக 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 பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா கண்டிப்பா இது இருக்கு நிறைய பாவத்தை. ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலிக்குள்ளே பிரிவினைகள், இந்த டிவோர்ஸ் அந்த மாதிரி வரைக்கும் போகுது. ஓகே 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 சரி. அப்போ நீங்க இந்த கேள்விக்கு பதில் உங்களுடையது என்னன்னா, ஃபேமிலி லைஃப் வந்து பிளெஸிங் தான், ஆனா அது சாபமா இல்லை, பட் தேவனோட அவர் கூட இன்னும் அதிகமா போறதுக்கு கண்டிப்பா அதுக்கு டிராபேக் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம், அழகா சொன்னீங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சிஸ்டர். தசம பாகம் வந்து ஆக்சுவலா புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அந்த புதிய ஏற்பாடுங்கிறது அப்ப அதுதானே சிஸ்டர்? இப்போ அதுல தசம பாகங்கிறது இருக்கா இல்லையா, அது வசனத்தோட இல்ல உங்களுடைய அனுபவத்துல, அதான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததன்படி நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். தசம பாகம் இருக்கா இல்லையா, இருந்தா எதின் அடிப்படையில இந்த வசனம், இல்லைன்னா இதுதான் அதுக்குண்டான ப்ரூஃப், நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல தசம பாகம் கண்டிப்பா இருக்குது. நமக்கு மல்கியா 3:10 வந்து வசனம் தெளிவா அதை சொல்லுது. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள்,
அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதே மாதிரி 10ல் ஒரு பங்கு கொண்டு வரணும்ன்றதும் அந்த வசனங்கள் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஆதாம் காயின் ஆபேல் அங்கேயே ஆரம்பிச்சிச்சுல, முதல் பலனை அவங்க கொடுக்கறதுனாலதான் அவங்களுக்குள்ள போட்டி அங்க ஆரம்பிக்குது. சோ காணிக்கை தசம பாகம்ன்றது வந்து பழைய ஏற்பாடுல வந்து கட்டாயமா இருந்தது. அது வந்து முதற் பலன்றது ஆண்டவருக்கு அப்படின்றது வந்து கட்டாயம் கூட முதல் அது வந்து ஒரு பிளெஸிங் தான். அது நம்ம சொல்ல போனா ஆண்டவருக்கு ஒரு போர்ஷன் கொடுக்கறது என்னைக்குமே அது நமக்கு ரிட்டர்ன் அவர் தந்துருவேன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. சோ அதனால என்ன சோதித்து பாருங்க, சோதித்து பாருங்கள்னு சொல்றாரு. சோ அது வந்து அவசியமாக இருந்தது பழைய ஏற்பாட்டுல. ஆனா புதிய ஏற்பாட்டுல அவர் காணிக்கைய குறித்து அவர் வந்து ரொம்ப பேசல. இப்படி கட்டாயமா கொடுக்கணும்ன்றத குறித்து அவர் எங்கேயுமே பேசல. நமக்கு கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அவரே சொல்லிட்டாரு, கட்டாயமா கிடையாது. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க கொடுங்க. ஏன்னா அவர் இன்னொரு அந்த காணிக்கை பெட்டி ஓரத்துல வந்து நிக்கும் போது அந்த விதவை போட்ட காசை வந்து அவர் பாக்குறாரு. அதுல வந்து அவர் தெளிவா, அது நமக்கே புரியும், அது வந்து அவர் இருதயத்தை தான் பாக்குறாரு. ஏன்னா மற்றவங்க எல்லாம் 100 அங்க போட்டாங்க, நிறைய ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாத்தையும் இருக்கிற அந்த 2 காசை போட்டாங்க. ஆனா அந்த 2 காசை தான் அவர் மேன்மையா சொல்றாரு. அதுல இருந்து என்னன்னா நீ குடு. அது கொரிந்திய இன்னொன்னு வந்து என்னன்னா தெசலோனிக்கே சபையெல்லாம் உருவாகும் போது அவங்க வந்து அந்த இல்லாத பட்சத்துல அவங்க எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பவுல் அதுல எல்லாம் சொல்றாரு இல்லையா. கம்பல்சரி கிடையாது, ஆனா வந்து கண்டிப்பா நம்ம அதை கொடுக்கணும். ஏன்னா சபை வளரணும்னா நம்மளுடைய பார்ட் அங்க இருந்தாதான் அது வளரும். இப்ப நம்ம என்னுடைய பார்ட் அங்க இல்ல, எனக்கு ஆண்டவர் வந்து அதை கட்டாயமா சொல்லல அதனால நான் கொடுக்க மாட்டேங்கிறது கிடையாது. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னா ஆண்டவருடைய பணிகளை நான் நிச்சயமா நேசிப்பேன். சந்தோஷம் தான் படுவாங்க. அல்ல குறையாம கொடுத்த சபைகள் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். எவ்வளவு நெருக்கத்துல ஒண்ணும் இல்லாத சூழ்நிலையில அவங்க கொடுத்தாங்க, சுவிசேஷத்துக்காக அவங்க கொடுத்தாங்க. அதனாலதான் அன்னைக்கு சுவிசேஷம் வளர்ந்தது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து காணிக்கை பத்தி பேசும்போது அதுல வந்து பல பிரச்சனைகள் உருவாகுது. காணிக்கையை தான் போக்கஸ் பண்றாங்கன்றது உருவாகுது. ஆனா வந்து என்னை பொறுத்தவரையும் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதுக்கு முன்னாடி மக்களே வந்து ஆண்டவருக்குங்கிறத அவங்க ஒரு போர்ஷன் அவங்க கொடுக்கும்போது அது வந்து ஒரு பிளெஸிங். அது பிளெஸிங்கோ இல்லையோ நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் நம்ம போடுறோம், நம்ம கையில இன்னைக்கு ஒரு பைபிள் இருக்குது, நம்ம அழகழகான பைபிளை நம்ம வாசிக்கிறோம்னா யாரோ ஒருத்தர் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய சொத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் தியாகமா ஆண்டவருக்கு கொடுத்ததுனாலதான் அந்த பெனிஃபிட்டை நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம். சோ இன்னைக்கு எனக்கு ஜீசஸ் கிரைஸ்ட தெரிஞ்சிருச்சு, நான் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டேன், என்னுடைய குடும்பம் வந்துட்டு இன்னைக்கு என்னுடைய ஏரியால நான் சமாதானமா வாழ்றேன். ஆனா இன்னும் இயேசு கிறிஸ்துவை தெரியாதவங்க எத்தனையோ தெருவுல இருக்கதான் செய்யறாங்க. அவங்க வரணும், அவங்க வந்து சபைக்கு வரணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா அந்த வளர்ச்சிக்கு நம்ம கொடுக்கணும். இந்த பேஸ்லதான் ஆண்டவர் அதை சொல்றது. உங்க மனப்பூர்வமா நீங்க கொடுங்க. வஞ்சி இல்ல எனக்கு கஷ்டமா இருக்குது இவங்க கேக்குறனால. இப்ப சில சபையில பாத்தீங்கன்னா போக்கஸ் பண்ணிடுவாங்க, நீங்க குடுக்கலன்னா உங்களுக்கு ஒண்ணுமே அப்படியே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம அவங்கள நெருக்க கூடாது. சோ மக்களே கொடுக்குற மாதிரி நம்ம அந்த பிரசங்கத்தையும் அந்த பிரசங்கத்தை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். ஆனா மக்களும் யோசிக்கணும், கண்டிப்பா நம்ம கொடுக்கணும்ன்றது ஒவ்வொருத்தருக்கும். எப்படி நம்ம ஒரு டாக்ஸ் கட்டுறோம், நம்ம டாக்ஸ் கட்டணுமோ கட்டலையோ நம்ம ஒரு பணத்தை போட்டோம்னா அதுல இருந்து 2% அவன் எடுக்கதான் செய்யறான். அதே மாதிரி இது வந்து கண்டிப்பா நம்ம இந்த உலகத்துல இருக்கிற வரையும் ஆண்டவருடைய பணியும் இருக்கணும், அவருடைய நாமம் எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து கேட்கப்படணும், சுவிசேஷம் சொல்லப்படணும், வேதம் பிரசங்கிக்கப்படணும்னா கண்டிப்பா நம்ம வந்து காணிக்கை கொடுக்கணும். ஆனா நம்மளுடைய மனசை பொறுத்துதான் அதுங்கிறத வந்து வேதம் தெளிவா சொல்லுது. அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணல புதிய ஏற்பாட்டுல. ஓகே சிஸ்டர், நீங்க ஓவரால் மொத்த காணிக்கையை குறித்து சொன்னீங்க. இதுல இன்னும் திரும்பவும் கேட்கிறேன், அந்த தசம பாகத்தை குறித்து என்ன ஒரு இது புதிய ஏற்பாடுல எப்படி நீங்க சொன்னீங்க. இப்போ அதான் இந்த வசனத்தின்படி நீங்க அதான் உங்களுக்கு கண்டிப்பா செய்யணும், அது பிளெஸிங் தான். ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு கொடுத்துருக்க தெம்புல நம்மளால இயன்றதை நிச்சயமா செய்யணும், உற்சாகமா செய்யணும், மனசார செய்யணும்.
சொல்றீங்க. இந்த இது 10ல் 1ங்கிறது அதுக்கு என்ன சொல்றீங்க சிஸ்டர்? இப்போ இப்போ இதுல புதிய ஏற்பாட்டு ஆமா படி நீங்க ஆமா கேக்குறீங்க 10ல் 1. அதான் பிரதர், இப்ப வந்து அத வந்து எங்கேயுமே இப்ப வந்து காணிக்கை, இப்போ புதிய ஏற்பாடுன்னு சொல்லும்போது அவர் ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே என்னுடைய ஆலயமா இருக்கிறீங்கன்னு. அவர் வந்து அந்த உள்ளு ஆவிக்குரிய லைஃப தான் அவர் அதிகமா ஃபோக்கஸ் பண்றாரு. ஆனா வந்து நம்ம வந்து அந்த ஆவிக்குரிய லைஃபா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை தான் ஃபாலோ பண்ணி வரோம். இப்போ வந்து ஒரு சாப்பிட்ற ஃபுட் ஹேபிட்டா இருந்தா நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் வந்து பன்னி இறைச்சி இன்னைக்கும் சாப்பிட்றது மெஜாரிட்டி கம்மி தான். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல அதை சொல்லி இருக்குது அப்படிங்கறத நிறைய விஷயங்கள் பழைய ஏற்பாட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணி சண்டே வரோம். சர்வீஸ் ஓய்வு நாள் இப்போ ஓய்வு நாள் தான் இன்னைக்கும் சொல்றோம். சோ அதுபடி நம்ம பார்க்கும்போது அந்த காணிக்கைய நம்ம 10ல் 1 கொடுக்கறது நல்லது. ஓகே ஓகே. ஓ அப்படி வரோம், அந்த ட்ரெடிஷனல் ஃபாலோ பண்றோம் இல்லையா, ஆமா. அதை கொடுத்துட்டா நிறைய என்ன நிறைய அப்படி விஷயங்கள் வந்து சொல்றீங்க. ஆண்டவர் மாத்தினாலும் இன்னும் நம்ம வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் படி நம்ம நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஆமா தான் ஆமா இருக்கிறோம். ஆமா சோ அது அது உண்மைதான். அதுல இதுவும் ஒண்ணு கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். 10ல் 1 கொடுக்கணும். ஓகே 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 சரி சிஸ்டர். இப்போ நீங்க அதை ஏத்துக்கிறீங்க இல்லையா, கண்டிப்பா. 10ல் 1 கொடுக்கலாம் ஆமா. அப்படின்ட்டு. சரி சிஸ்டர், நம்ம இப்போ அடுத்த கேள்விக்கு போலாம் சிஸ்டர். 5, இப்போ கடைசி கேள்வி சிஸ்டர், ஜெபத்தை குறிச்ச உங்களுடைய கருத்து, ஒப்பீனியன் என்ன? இது கொஸ்டின் ஏன்னா, நான் வெளியில இருந்து பார்க்கும்போது பொதுவா ஆர்சியில இருந்து பெண்டிகாஸ்டல் மொத்தத்துல வந்து ஜெபத்தை வந்து அதான் இந்த ஜெபத்தை வந்து ஃபோக்கஸ் மொத்த வேர்ல்டுமே ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜெபம் நல்லதா, இல்ல எப்படி இருந்து ஜெபம் பண்ணணும், இல்ல இவங்கெல்லாம் வேற ஏதோ தப்பான வழியில போறாங்கன்னு தோணுதா, இல்ல ஜெபம் சரிதானா, அதனுடைய யூஸ் என்ன, இல்ல மைனஸ் என்ன, அதை எப்படி சரியா பண்ணணும், இப்படி செய்யறது தப்பு, இந்த மாதிரி காரியங்கள் ஜெபத்தை குறிச்ச உங்களுடைய இந்த ஒப்பீனியன், அபிப்பிராயம் என்னன்னு கொஞ்சம் சொன்னா அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஜெபோன்னா நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஜெபோன்னா ஆண்டவரோட பேசுறது தான். ஆமா. இப்போ ஒரு நாளை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆண்டவர் கிட்ட தான் முதல்ல பேசணும். பேசிதான் நம்ம வந்து அந்த நாளை தொடங்கணும்ன்றது நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்தே அப்பா நமக்கு அம்மா சொல்லி யாராவது சொல்லி கொடுத்த ஒரு கொடுத்துறாங்க. விஷயம் தான். ஆனா இன்னைக்கு ஜெபோன்றது வந்து ரொம்ப சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா போயிடுச்சு. அது எது ஜெபம்னே தெரியாத அளவுக்கு 24 hours ஜெபம் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. 24 மணி நேரமும் திறப்பின் வாசல்ல நிக்கிறோம், 24 மணி நேரமும் நம்ம ஜெபம் பண்றோம் அப்படின்ற ஒரு பேஸ்ல வந்து நிறைய பேர் அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. என்ன பொறுத்தவரையும் ஜெபம்ன்றது வந்து நம்ம 24 hours நம்ம உள்ளுக்குள்ள நம்ம பண்ணலாம். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறேன், ஆண்டவரே நான் இந்த இன்டர்வியூ நான் நல்லபடியா பண்ணணும். நம்ம என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம் என்னன்னா, ஜெபம்ன்றது நமக்கு உள்ள எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த உள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், என்னுடைய உள்ளார்ந்த மனுஷனும் ஆண்டவருக்கும் இருக்கிற கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் வந்து 24 hours அவர் கூட இருக்கணும். அது வந்து நம்ம இப்ப முட்டங்கால் போட்டு ஆண்டவரே 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 எனக்கு இதை தாங்க, நம்ம என்ன கேட்கிறோம் நீங்க யோசிச்சு பாருங்க. யாராவது இந்த நம்ம இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல யாராவது ஆண்டவரே நான் பரலோக ராஜ்யம் போறணும், ஆண்டவரே நீங்க எப்ப வருவீங்க, நித்திய ராஜ்யத்துக்கு நான் போகணும்னு யாரும் கேட்கணும், அதெல்லாம் யாருமே கேட்கறது இல்ல. ஆண்டவரே வயசானா நான் படுக்கையில இருந்தா படுக்கையில ஆகாம செத்தரணும், எனக்கு வந்து வீடு இல்லைன்னா என்ன நான் வீடை வாங்கிட்டு சாகணும், கல்யாணம் பண்ணலைன்னா கல்யாணம் பண்ணணும், குழந்தை இல்லைன்னா குழந்தை பிறக்கணும், கடனை வாங்கினாலும் எனக்கு கடன் இருந்துச்சுன்னா கடனை கட்டுறதுக்கு ஒரு வழி பிறக்கணும், இப்படி வேலையில பிரச்சனை இருக்குன்னா வேலையில பிரச்சனை எனக்கு சுமூகமாயிடணும், யுத்தம் நடக்குதுன்னா யுத்தமே நடக்கக்கூடாது. பாதி இதுவும் நம்ம பண்ற ஜெபம் வந்து ஆண்டவருக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறாரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்ப யுத்தம் நடக்குது, நம்ம எல்லாருடைய ஜெபமும் யுத்தம் நிறுத்தணும்ன்றதுதான். நான் என்ன எங்க அம்மா கிட்டே நான் இதை சொல்லுவேன், மம்மி நீங்க கேக்குறது ஆண்டவருக்கே விரோதமா இருக்குது. அவரே சொல்லிட்டாரு நான் வரப்போறேன், உபத்திரவம் வரும், அதுக்கு முன்னாடி பூமி அதிர்ச்சி வரும், யுத்தங்கள் வரும், ஆனாலும் முடிவு வராதுன்றாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், யுத்தம் நிக்கணும், அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும், அமைதியா என்னைக்கும் நமக்கு வந்து சமாதானம் வரதே நம்ம ஜெபம் தடுன்ற மாதிரி அப்படிதான் இருக்கு. அவருடைய பிளான் வந்து வரணும்ன்றது. அவர் இப்ப இந்த யுத்தம் நடக்கலன்னா அவர் எப்படி வருவாரு? அதே மாதிரிதான் நம்மளுடைய நிறைய நேரத்துல நமக்கு வந்து எதுவுமே நடக்க கூடாதுன்னே தான் நம்ம ஜெபம் தேவனை புரிஞ்சுக்காத ஒரு புரிதலே இல்ல. அததான் நான் சொன்ன மாதிரி இது வந்து இந்த இன்னர் மேனுக்கும் அவருக்கும் இருக்கிற கனெக்ஷன், டிவைன் கனெக்ஷன். அதே மாதிரி இப்ப பரசியமா இல்லாம நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணு உள்ள இந்த இருதய கதையை சாத்திட்டோ இல்ல தனியா இருந்தோ இதுக்கு கத்து கொடுக்கலாம் சபை. ஆனா நீங்க பாக்குறீங்க தானே, நான் சொன்னது கரெக்ட் தானே, எல்லா இடத்துல பிரேயர்ல ஒரு போக்கஸ்டா ஏதோ ஒரு தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து
இப்போ வந்து இதை சொன்னா சிரிப்பா இருக்கும். இப்போ நான் இடையில ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெந்தைகோஸ்து இதுக்கு ஒரு ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. அதுக்கு நான் வேற ஒரு பர்சனல் ஒர்க்கா நான் அங்க போக வேண்டியது இருந்தது. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 3 வேளை சாப்பாடு போடுறாங்க. இப்ப இந்த வயசான பாட்டிமார் பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுல வந்து உட்கார்ந்து சோதரம் 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 எதுக்கு தூங்குவாங்க. சொல்றாங்கன்னே தெரியல. அப்ப எதுக்காக நீங்க வந்து இத பண்றீங்க? 3 வேளை சாப்பாடு போட்டு உங்க சபை வளரணுன்றதுக்காக நீங்க இத செய்றீங்களா? இல்ல மக்கள் அந்த பாட்டிக்கு வந்து 70 வயசு ஆயிடுச்சு. அது 3 வேளை சாப்பாடு இங்க ஃப்ரீயா கிடைக்குதுன்னா அது வரதான் செய்யும். அது வீட்ல என்ன சூழ்நிலை நமக்கு தெரியாது. சில பேருக்கு இங்க நேரமே வந்து போகாது. கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். நிம்மதியா இருந்தா அதுக்கு ஜெபத்தை நான் கேட்டேன். எனக்கு சிரிப்பு தான் வந்தது. சோதரம் 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 ஒரே சோதரமா இருந்தது. எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுதுன்னு அதுக்கும் தெரியல, அது எனக்கும் ஒரு தெரியல. டாக்டரின் சபையில அது எதுன்னு வேண்டாம். அவங்க மெயினா சோத்திரம் ஃபோக்கஸ் பண்ண. இப்ப சோத்திரம் சொல்லுங்க, சோத்திரம் சொல்லுங்க, சோத்திரம் சொல்லுங்க. சோ இது வந்து நமக்கு வந்து தப்பான விஷயத்தை தான் நமக்கு கன்வே நிறைய பண்ணுது. டீச் பண்ணு. இன்னொன்று வந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க போராடி ஜெபம் பண்ணுங்க, நீங்க போராடி ஜெபம் பண்ணாதான் கிடைக்கும். கிடையவே கிடையாது. நீ என்ன ஜெபம் பண்ணாலும் அவரு என்ன விரும்புறாரோ அதைத்தான் உனக்கு தருவார். யாக்கோப போல போராட நைட்டு ஃபுல்லா. அது அதாவது வந்து எங்கேயாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருப்பாரு. அதையே நம்ம வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நம்ம வந்து இப்ப செங்கடலை பிளந்தாரு. மோசைக்கு மட்டும்தான் அது பிளந்தாரு. நமக்கு எல்லாருக்கும் அவர் செங்கடலை பிளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இஸ்ரவேல் மக்களுக்கு தான் யாருன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அதே மாதிரி பார்வோன் சேனைக்கு தன்னை யாரும் நிரூபிக்க வேண்டியது. அதுக்காக அவர் அந்த இயற்கையை வந்து பயன்படுத்தினாரு. அதே மாதிரி இன்னைக்கு என் வாழ்க்கையில இருக்கிற செங்கடலை பிரிங்க, செங்கடல் மாதிரி பிரிச்சு விட்டுருங்கன்னா அந்த செங்கடல் என்னன்னு போய் பார்த்தா அது அவங்களுடைய ஓன் செங்கடலா தான் இருக்கும் அது. அதனால ஜெபம் பண்றது வந்து இன்னைக்கு இதுக்கு காரணம் வந்து சபைதான். ஏன்னா அது வந்து சரியான அதே விதத்துல மாதிரி போராடி ஜெபிக்கிறதெல்லாம் ஃபோர்ஸ் பண்றாங்க. நான் ஒரு இது சொல்றேன் சிஸ்டர். இப்போ ஆக்சுவலா நம்ம பிள்ளைங்களே நம்மள்ட்ட பிடிவாதமா கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? நமக்கே கோபம் வருது இல்லை? இப்ப அவரை கோபம் மூட்டுற மாதிரி தானே ஒருவேளை பிசாசு வஞ்சிக்குது. எனக்கு என்ன டவுட்னா இதெல்லாம் முதல்ல அவருக்கு வந்து கேட்பாரானே எனக்கு தெரியல. எக்ஸாக்ட்லி. ஆமா. நம்ம வந்து காலங்காத்தாலே வந்து உட்காந்து ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு போடுற வெளியில போய் பார்த்தா அவங்களுடைய லைஃபும் அந்த ஜெபத்துக்கும் ஒரு மேட்சும் இருக்காது. அதுவும் ஒண்ணு இருக்கு. அந்த டைம் மட்டும்தான் இருக்கு. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். எனக்கே தெரியும். நான் ஃபீல்டுல இந்த ஒர்க்ல இருக்கிறதுனால நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை போடுவாங்க. அங்க சர்ச்சில் சாயங்காலம் பார்த்தா உட்காந்து ஆர்சி சர்ச்சில் மாலையை உருட்டிட்டு இருப்பாங்க. எது உங்களுடைய ரியல் ஃபேஸ்? எதை அவர் கேட்பாரு? வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை போடுற அந்த சர்ச்சில் போய் நீ பரிசுத்தவானா ஜெபம் பண்ணினா அது கேட்பாரு அவரு. உங்க ஜெபம்ன்றது வந்து என்னுடைய லைஃபும் அதுக்கு கூட கனெக்ட் ஆகணும் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு என்னுடைய என்ன மாத்தாத ஜெபம் வந்து அது ஜெபமே கிடையாது. இன்னொன்னு வந்து ஜெபத்துல வந்து நம்ம வந்து தேவையில்லாம அவரே சொல்லிட்டாரு, நான் வானத்துல இருக்கனால உன்னுடைய வார்த்தை வந்து சுருக்கமா இருக்கணும், பலவலன்னு பேசாதன்றாரு. அப்படியே அதை சொல்லிட்டாரு. இன்னொன்னு வந்து நீ எண்ணெயை பூசிட்டு அறையில போய் ஜெபம் பண்ணு, உன்னுடைய ஜெபத்தை அடுத்தவன் பார்க்க வேண்டாம்னு அவரே சொல்லிட்டாரு. பர்சனலா ப்ரேயர் பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணாலே போதும். இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீடை கிராஸ் பண்ணி போகும்போது சர்ச் இருக்கும். நான் சர்ச்சுக்கு உள்ள போய் ப்ரேயர் பண்றது எனக்கு டைம் இருக்காது. சில நேரம் எனக்கு 10 மணிக்கு டியூட்டிக்கு நான் வீட்டுல இருந்து 5 நிமிஷத்துல போயிடுவேன். வண்டியில தான் போவேன். ஸோ 5 நிமிஷம் சில நேரம் சர்ச்சுக்கு போகணும்னு நினைச்சிட்டு கிளம்பி போயிடுவேன். சில நேரம் நான் என்ன செய்யணும்னா வெளியில தான் நின்று அந்த வண்டி அதுல கிராஸ் பண்ணும்போது ஏசப்பா இந்த நாள் முழுக்க என்ன ஆசீர்வதிச்சுக்கோங்க. சில நேரம் ஏசப்பா இன்னைக்கு இந்த ஜாப்ல எனக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் மாத்தி விடுங்க, நான் வந்து அதை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு தைரியம் கொடுங்க, இவ்வளவுதான் நான் சொல்லிட்டு போவேன். ஆனா அந்த நாள் எனக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கு. அந்த பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்றோம். சோ மக்கள் வந்து இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது, எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது, அதுக்குதான் ஜெபம். ஜெபம்ன்றது பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்கு கிடையாது. பிரச்சனை வந்தாலும் எப்படி நீ ஃபேஸ் பண்ற அதுக்குதான் ஜெபம். அதே மாதிரி நம்ம ஜெபம் வந்து கண்டிப்பா நம்ம 3 டைம்ஸ் நம்ம பண்றது நல்லது. ஏன்னா நம்மளை சுத்தி பிசாசுகளுடைய போராட்டம் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நல்லதுதான். ஆனா இந்த கச்ச 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 கச்சன்னு நம்ம ஒரு வேற விதமா சொல்றது வந்து அதை கண்டிப்பா அவரே கேட்க மாட்டாரு. அவருக்கே அதுல ஒரு விருப்பம் இருக்காது. இன்னொன்னு வந்து ஜெபத்துடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்காக நான் ஜெபம் பண்றேன்? எனக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறது. பிரச்சனை வராம உலகத்துல சாகுற வரையும் பிரச்சனை வரதான் செய்யும். சோ இதெல்லாம் ஒரு பேசிக் கான்செப்ட் தான். நம்ம அதெல்லாம் வந்து யோசிக்கிறது கிடையாது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெந்தேகோஸ்து சபையில வந்து மக்கள் அப்படி யோசிக்கவே விடுறது இல்லை. அவங்களே ஜெபம் பண்ணிடுவாங்க, வருவாங்க, சொல்லுவாங்க இது ஒரு பிரச்சனை, எனக்கு வீட்டுல ஒரு கடன் பிரச்சனைன்னு சொன்ன உடனே அவங்க சொல்லுவாங்க உன் வீட்டுல தகடு இருக்குன்னுவாங்க.
ஐயோ, அது வேற. இப்படி மக்களை மாத்தி மாத்தி விடுறதுனால மக்கள் வந்து இவங்க கிட்ட ஜெபம் பண்ணாதான் எனக்கு தகடு எடுக்க முடியும், இவங்க கிட்ட ஜெபம் பண்ணாதான் இல்ல. ஏதாவது நிறைய பேர் இப்படி யோசிக்கிறாங்க பிரதர். அதான் எனக்கு கஷ்டம் வந்தோடனே யாரோ எனக்கு செஞ்சுட்டாங்க போல, அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு கஷ்டம். யாருமே செய்ய இது மாட்டாங்க. அவங்க பிரெயின்ல பெந்தேகோஸ்து சபை ஃபிக்ஸ் பண்ணி வச்சது. உனக்கு தப்பு நடந்தா பக்கத்துல இருக்கிறவங்க கோவமா பேசினவங்க தான் உனக்கு விரோதம் மந்திரம் பண்ணிட்டாங்க, செய்வன பண்ணிட்டாங்க, ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்க, அதனாலதான் வளர்ச்சி இல்லை, பணம் இல்லை. இதைத்தான் நம்பிட்டு இன்னைக்கும் பெந்தேகோஸ்து சபையில இதைத்தான் நம்புறாங்க. சொல்றாங்க. சோ இது வந்து இதெல்லாம் வந்து தவறான கான்செப்ட். இது வந்து நிறைய நம்ம வந்து சொன்னாலும் மக்கள் வந்து அதுலயே ஊறி போயிட்டாங்க. இப்ப நீங்க ஒரு புது கருத்தை நீங்க போய் சொன்னீங்கன்னா அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீ பொய்யானவ, அவங்க தான் சொல்றதுதான் உண்மைன்றுவாங்க. சோ அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. பேசிக்கா அவங்க வந்து வந்த பாதை வந்து இப்படியே அவங்க ஊட்டி விட்டுட்டாங்க. மக்கள் இப்படியே பிரசங்கங்களை கேட்டு இப்படியே, இப்போ நீங்க ஒரு ஆழமான சத்தியத்தை சொன்னாலும் யாருமே கேட்க மாட்டாங்க, புரிய மாட்டேங்க. ஏன்னா அவங்க அதுலயே வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு அது போதும், சடங்கு சம்பிரதாயத்திலே அப்படியே வந்துட்டாங்க. சோ இது வந்து ஜெபம் வந்து நிறைய தனிப்பட்ட விஷயத்துல நம்ம யோசிக்கணும். எனக்கு ஒரு நோய் வருது, இப்ப நான் நல்லா பேசிட்டு தான் இருக்கிறேன், எனக்கு திடீர்னு ஒரு நோய் வந்துருச்சு, உடனே எனக்கு யாரும் செய்து வைக்கிறதுனால எனக்கு நோய் வர்றதோ இல்ல என்னுடைய பாவத்தினால கூட வர்றதுன்னு நான் யோசிக்கல. நான் எதுக்காக நோய் வந்தது, ஆண்டவரே நோய் வந்திருக்குது, இதை பாக்குறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, இல்ல உங்க சித்தம் போல வழி நடத்துங்க, அவ்வளவுதான். இத நம்ம ஜெபம் பண்ணி உடனே அதே மாதிரி கட்டி உடனே மறையணும், கிட்னி ஃபெயிலியர் உடனே போகணும், அப்படி வந்து ஜெபிச்சா மாறணும் உடனே, இல்லன்னா அடுத்த பாஸ்டர்ட்ட போய். மோசேட்ட வந்து அவர் சொல்றாரு, மோசே சொல்றாரு நான் திக்குவாய் மந்தமா இருக்கிறேன், என்ன விட்டுருங்கன்றாரு. மோசே ஆண்டவர் நினைச்சா மோசேக்கு அதை மாத்தி கொடுத்துருக்கலாம், ஆனா ஆரோனை கொடுக்குறாரு. அதே திக்குவாயில தான் அவர் கடைசி வரையும், அதுதான் அவருடைய பிளான். அதே மாதிரி பவுல பாத்தீங்கன்னா அவருக்கு கண்ணுல இருந்து செதில் மாதிரி விழுந்துகிட்டே இருக்கும்ன்றாரு. அவர் ஜெபிச்சே கேட்கல. அவர் என்ன சொல்றாரு, என் கிருபை உனக்கு, இன்னைக்கு ஆண்டவர் இந்த என் கிருபை உனக்கு போதும்னு ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட சொன்னாருன்னா அவங்களே கேட்கவே மாட்டாங்க. ஆக்சுவலா அந்த வார்த்தையில உள்ள பலனு கூட தெரிய மாட்டேங்குது. ஸோ என்னுடைய வாழ்க்கையிலலாம் நான் வந்து நிறைய நேரம் ஜெபம்லாம் பண்ண மாட்டேன் பிரதர். நான் வந்து எனக்குன்னு ஒரு 1 hour மெடிடேஷன் மாதிரி வச்சிருப்பேன். நான் அதில் வந்து முட்டங்கால் போட்டுட்டு நான் பைபிள் வசனங்களை வாசிச்சுட்டு நான் வந்து அதில் நான் எப்படி உங்களுக்கு பிரியமா வாழ்றது, எனக்கு இப்போ நான் ஒரு வேலையா இருந்து எனக்கு வேலையில பிரச்சனை இருந்தால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதுல உங்க சித்தம் என்ன, நான் எப்படி இதுல போகணும், நான் என்ன லேர்ன் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதை விட்டுட்டு ஓடிடலாம் போல இருக்குது அப்படின்னு நான் சொல்லும் போது நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே எனக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் வந்த மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனையை நான் இன்னும் முன்னிலும் பலமா அதை நான் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜெபம்ன்றது வந்து உங்களுக்கு ஒரு கனெக்ஷனை கொடுக்கணும். கண்டிப்பா நீங்க ஒரு விஷயத்துக்காக செவத்துல முட்டி நம்ம பாகாத மாதிரி நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. அது நீங்க பண்றீங்கன்னா அதனுடைய இம்பாக்ட் உங்களுக்கு கண்டிப்பா உங்க லைஃப்ல இருக்கும். அது வந்து அற்புதம் தான் மட்டும் கிடையாது, வழி நடத்துவார். அந்த வழி நடத்துதல் உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் நீங்க அவர் கூட கனெக்ஷன்ல இருக்கீங்கன்றது அர்த்தம். ரொம்ப அழகா சொன்னீங்க சிஸ்டர். இதுல ஜெபத்தை குறித்து நிறைய விஷயம் இவங்க கத்துக்கிறதுக்கு எதுவா இருக்கும்னு நான் நம்புறேன். மெயினா கடைசியா சொன்னீங்க இல்லையா, நீங்க ஜெபிச்சுட்டு எழும்போது அதுக்குண்டான அவர்கிட்ட போயிடுச்சா, ஜெபத்துக்குண்டான பதில் வந்ததா இல்லையானா, அது ஒரு நிமிஷம் ஜெபனாலே அது இருதயத்துல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு பூரணம் வரும். நீங்க சொன்ன மாதிரி அதான் என்ன தேவையோ, பலன் வேணுமா பலன் வரும், என்னமோ ஒரு வழி வேணுமா வழி. அந்த பிரேயர் முடிக்கும் போது கண்ணை மூடி அப்படின்னு சொல்லும் போதே அதுக்குண்டான பதிலை கொடுக்குறாரு. அப்பேற்பட்ட தேவன் நம்ம தேவன். ஆனா நம்ம ஜெபிச்சா அதுக்கு பதில் கிடைக்கல. அதே மாதிரி ஒரே விஷயத்துக்கு திரும்ப 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 சபைகள்லாம் சேர்ந்து 21 நாள் 40 நாள் அப்படி இப்படி இது பண்றான். ஏன்னா எனக்குமே பயங்கர போராட்டமா இருக்கு. ஊழியர்கிட்ட கேட்டா அவங்க ஒவ்வொன்றும் சொல்றாங்க, அத வசனத்தின்படி என்னாலையும் ஏத்துக்க முடியல. இப்போ ஆண்டவர் ஏவனை கொஸ்டின் தான், அதான் அந்த ஜெபத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, நீங்க சொல்ற நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா இப்போ அதான் நீங்க மற்றபடி அந்த மெடிடேஷன் உங்களுக்கு தெரியுது இல்லையா, எங்க இருந்தாலும் வண்டி ஓட்டும் போது உங்களால கனெக்ட் ஆகிருக்க முடியும். இதுதான் தேவை. இது எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வந்து ஊழியர்கள் ஆக்சுவலா இதை செய்யணும். ஆனா அந்த பாரம்பரியத்தை பிடிச்சிட்டனால முட்டி போட்டு தான், அதுவும் சர்ச்சுக்கு வந்து தான் ஜெபிக்கணுங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கு. நானே பார்த்துட்டு இருக்கேன், நானே இது பண்ணியிருக்கேன். இதுல ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, ஊழியர்களுக்கு இவங்க ஹாஸ்பிட்டல் ஏதாவது போனாலோ இல்ல இவங்க மருந்து ஏதாவது வாங்கினாலோ இவங்க நோயில ஏதாவது படுத்துட்டாலோ மொத்த சபையில இருக்கிற ஜனங்களும் விசுவாசிக்க சொல்லுவாங்கல்ல, எல்லாம் இந்த மனுஷன் வந்து ஏதோ பாவம் செஞ்சிருக்கான், யாருக்கோ எதுவும் பண்ணிட்டான்னு சொல்லி ஊழியர்களுக்கு, ஏன்னா இவங்க விதைச்சதுதான் அது அப்படியே ரிட்டர்ன் ஆகுறதையும் பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் நீங்க சொன்னதுல. இன்னைக்கு நம்ம ஒரு போனஸ் கேள்வி கூட வந்து கேட்கிறோம். அந்த கேள்வி என்னன்னா, இப்போ இருக்க இந்த 2026 நிறைய உபதேசங்கள்ல
கள்ள உபதேசம் நிறைய இருக்கு. அது வந்து அக்ரி பண்ணிதான் ஆகணும். கண்டிப்பா. இப்ப நம்ம பேசுனதுல இப்ப ஜெபத்தை குறிச்சும் சரி, தேவன் யாரு, ரகசிய வருகை, இப்ப எல்லாத்துலயுமே இப்ப 4-5 கேள்வியிலயுமே அப்ப பேசும்போது புரிஞ்சிச்சு. சரி, இதுல ஒண்ணு ஒரு கள்ள உபதேசம் இருக்கிறனாலதான் இந்த கேள்வி எல்லாம் கொடுத்து ஒரு தெளிவ ஜனங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு வேண்டிதான் இப்படி கேட்கிறாரு இல்லையா. இப்போ பரவலா இருக்கிற, அதிகமா இருக்க, இல்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்க கள்ள உபதேசமா நீங்க எதை நினைக்கிறீங்க? அதான் பரவலா இருக்கிற இப்ப இருக்கிற கள்ள உபதேசமா எதை நீங்க நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிற கள்ள உபதேசம் என்னன்னா, எதுவுமே செய்யாம எல்லாருக்கும் பரலோக ராஜ்யம் உண்டு. பரலோக ராஜ்யம்ன்றது எல்லாருக்கும் உண்டு. இப்ப நீங்க ஓரளவு இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நான் நினைக்கிறது வந்து இந்த ரகசிய வருகை இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ப்ராஸ்பெரிட்டி. அதாவது வந்து இது மூணுத்துக்குமே நான் ஒன்னொன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பரலோக ராஜ்யம். இப்ப வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு கெட்ட விஷயங்கள் செய்யறான். கெட்ட விஷயம் இல்ல, நான் இப்ப வந்து ஒரு கன்வெர்ட் ஆகி செஞ்சாலுமே பரலோகம் போக முடியுங்கிறது மாதிரி. இப்ப அப்படி இல்ல பிரதர். இப்ப நான் ஒரு கிறிஸ்டியன் தான். நான் என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து எங்க பல தலைமுறையா நான் கிறிஸ்டியனா இருக்கிறேன். நான் சர்ச்சுக்கு போறேன், ஊழியத்துக்கு போறேன், காணிக்கைகளை கொடுக்குறேன், நான் எல்லா சர்வீஸும் அட்டன் பண்றேன். நான் இப்ப நீங்க வந்து நீ என்னை பார்த்து பரலோக ராஜ்யம் நீங்க கண்டிப்பா போயிடுவீங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னா நான் கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். வாட் அபவுட் மை பர்சனல் லைஃப், வாட் அபவுட் மை அதர் சைட் ஆஃப் மை லைஃப், என்ன நான் எப்படி இருக்கிறேன்? இப்ப நான் இங்க உங்ககிட்ட ஜென்டலா பேசிட்டு இருக்கிறேன். நான் வந்து என்னுடைய ஒர்க்ல நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய வீட்டுல நான் எப்படி இருக்கிறேன், நான் சுத்தி இருக்கிறவங்ககிட்ட எப்படி இருக்கிறேன், இன்னைக்கு என்னுடைய இருதயத்துக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த பகுத்தறிவு இருக்கிறதுனால நான் அதை ஓகே, நான் வந்து இப்ப நீங்க போவேன்னு சொன்னாலும் நீங்க என்ன சொன்னாலும் நான் என்ன செய்திருக்கிறோனோ அதுபடிதான் அந்த கிரேட் எனக்கு கிடைக்கும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். நான் அதை ஏத்துக்க. ஆனா இப்போ பரவலா நமக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த வைரல் இது மெசேஜ் என்னன்னா எல்லாருக்கும் பரவலாம். நீங்க வந்துட்டீங்களா, இது ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா, அதுவும் டிப்பு பேப்டிசம் எடுத்துட்டீங்களா, தட் இஸ் த ஒன்லி ஒன் அண்ட் குவாலிஃபிகேஷன் டு வே ஹெவனுக்கு போறதுக்கு. அது ஒரே ஒரு லாக் தான் உங்களுக்கு இருக்குது. அது அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் அந்நிய பாஷை. இது இவ்வளவு உங்களுக்கு பெண்டிகாஸ்ட் சைட்ல பார்க்கும்போது இது 3 பேசிக் குவாலிஃபிகேஷன். ஒன்னு அந்நிய பாஷை தெரியணும், இன்னொன்னு ரட்சிக்கப்பட்டிருக்கணும், இன்னொன்னு வந்து நீங்க இம்மர்ஸ் பேப்டிசம் ஞானஸ்நானம் மூழ்கி எடுத்திருக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தது பத்தாதுன்னு நீங்க போய் திருப்பி எங்கேயோ போய் மூழ்கி எடுக்கணும்ன்றது இன்னைக்கு வந்து இன்னைக்கு அவங்களுடைய கான்செப்டே அதான் இருக்குது. சோ நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய பழைய சுபாவம் மாறல. நான் வந்து மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறேன். நீங்க வந்து இன்னைக்கு ட்ரெயின் பண்றாங்க, நீங்க அந்நிய பாஷை பேசுறதுக்கு ட்ரெயின் பண்றாங்க. இன்னொன்னு வந்து அதுல பேசினா நிறைய பேசலாம். அந்நிய பாஷைங்கிறது வந்து அதர் லாங்குவேஜ் தான் அவர் சொல்றாரே தவிர பரலோக பாஷைன்னு ஒரு பாஷை அவர் எந்த இடத்துலயும் எந்த சீசன்லயும் அவர் பேசல. சோ இது ஒண்ணு சொல்றாங்க, ஆவிக்குரிய வந்துட்டீங்க நீங்க அந்நிய பாஷையை பேசுங்க, அந்நிய பாஷையில உங்களை நீங்க நிரப்பிக்கோங்கன்றாங்க. உடனே அவங்க எல்லாரும் இன்னைக்கு அதை வந்து அவர் சொல்லும் போது கரெக்டா இங்க வருது. இன்னொன்னு வந்து நான் நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணிருக்கேன், எல்லாரும் ஒரே பாஷையா தான் பேசுறாங்க. இவங்க சொல்றதுதான் அவங்க சொல்றாங்க, அததான் இன்னொருத்தன் வந்து வீடியோவா எடுத்து அதை கேவலமா பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம அந்நிய பாஷை வந்து இருக்குது. அந்நிய பாஷைங்கிறது இப்ப எனக்கு தமிழ் தெரியுது, நான் ஒரு இங்கிலீஷ்ல பேசணும், அததான் அப்போஸ்தலர்ல அவங்க பண்ணாங்க. இவங்க பாஷையை அவங்க பேசுனாங்க, அந்நிய மொழியை பேசுனாங்க. அங்கதான் அவங்க கன்ஃபியூஸ் ஆனாங்க, இவங்க என்ன இந்த மொழியை பேசுறாங்க. வேதத்திலே அதுக்கு வந்து தெளிவா இருக்குது. ஆனா இப்படி ஒரு அந்நிய பாஷையை பேச சொல்லி ஒரு வற்புறுத்தல் இருக்குது. சோ இன்னொன்னு வந்து இந்த ஞானஸ்நானம், நீங்க மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த உடனே இப்ப நான் வந்து என்னமோ கொலையே செய்துட்டு நான் உங்க சபைக்கு புதுசா வருவேன், ஒயிட் அண்ட் ஒயிட்ல வரேன், ஞானஸ்நானம் எடுக்கிறேன், அந்நிய பாஷை பேசுறேன், நீங்க வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நான் அங்க 10 கொலை பண்ணிட்டு வந்தது உங்களுக்கு தெரியாது. என்னுடைய ஹிஸ்டரியே தெரியாம இன்னைக்கு சர்ச் வந்து நடத்துறவங்க வந்து மக்களுடைய இன்னொரு சைட் ஆஃப் லைஃப வந்து அவங்க யோசிக்கிறதே கிடையாது. ஸோ இவங்க வந்து இந்த சர்ச்சில் வந்து உட்கார்ந்த உடனே அவங்க வந்து காணிக்கை கொடுப்பாங்க. பாவம் செய்கிறவங்க தான் நிறைய காணிக்கை கொடுக்குறோம், அவன் எங்கேருந்து கொடுக்குறான்னு நமக்கு தெரியாது. ஸோ அவங்க கொடுக்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டீங்க பிரதர், உங்களை கடவுள் அபரீதமாக ஆசீர்வார், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்க தலையில இறக்கிடுவாருன்னு இப்போ சொல்லிடுவாங்க. ஸோ அது கிடையாது. இது வந்து ஒரு புரட்டு உபதேசம். என்ன நம்ம செய்தாலும் நம்மளுடைய கிரியை, அதான் அவர் சொல்றாரு, நான் வரும்போது அவனுடைய கிரியைக்கான பலனை நான் எடுத்துட்டு தான் வரேன், என் கூட தான் அது வருதுன்றாரு. சோ அந்த மார்க் என்ன நான் எடுக்க போறேன், நான் பரலோக ராஜ்யம்ன்றது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அவரே சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அப்ப பரலோக ராஜ்யம்ன்றது எப்படி நீங்க எப்படி ஈஸியா நீங்க வந்து உங்களுக்கு பரலோக ராஜ்யம் கன்ஃபார்ம், நீங்க நித்திய ராஜ்யத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க இனிமேல நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படி நீங்க எப்படி ஒண்ணு சொல்றீங்க? இன்னொன்னு வந்து ப்ராஸ்பெரிட்டி.
இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு சேனல் நான் தொடங்குறேன், 2 மாசத்துல ஒரு ஆடி கார் நான் வாங்குறேன், 3 மாசத்துல ஒரு சொந்த வீடு வாங்குறேன், நான் நாளைக்கு ஸ்டேஜ்ல நின்று நான் என்ன சொல்றேன், ஆபிரகாம் மாதிரி என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு. அதுவும் ஆசீர்வாதம் கிடையாது. உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காகவே முதல்ல ஜீசஸ் கிரைஸ்ட் இங்க வரல, அதுக்கு அவர் வர வேண்டிய அவசியமே இல்ல. அவசியமும் கிடையாது. அப்படின்னா அவர் வந்து ஆல்ரெடி பிளஸ்ட் எல்லாம் ஆபிரகாமே கண்டிப்பா. இன்னொன்னு வந்து அவர் சாத்தான் சொன்னார்ல, நீ இந்த என்ன கீழே விழுந்து நீ சாஷ்டாங்கமா நீ கும்பிட்டீங்கன்னா நான் உனக்கு உலகத்தை தரேன். அவரு உலக ஆசைக்காகவும் உலக பிளஸிங் அவர் சொன்னா அவரே அங்க போய் விழுந்துருப்பாரு. அவர் அதுக்காக வரல. அவருடைய பிள்ளைகள் நம்மளும் அவருக்காக அதுக்காக நம்ம வரலன்றதுல நம்ம வந்து கரெக்டா இருக்கணும். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் உங்க இதுல யோவான்ல சொல்லுவாரு, உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் வந்து அதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம், ஏன்னா அது உங்களை பகைத்ததுக்கு முன்னாடி என்ன பகைக்குதுன்றாரு. அப்ப அவருக்கு என்ன கிடைக்குதோ அந்த பலன் தான் எனக்கும் கிடைக்கும். அவருக்கு அடினா எனக்கும் அடி, அவருக்கு ஆசீர்வாதம் தான் எனக்கும் ஆசீர்வாதம். என்னுடைய ரோல் மாடலா அவர் தான் இருக்கிறாரு. அவர் என்ன ஆசீர்வாதத்தை இந்த உலகத்துல அனுபவிச்சாரு? அவருக்கு தூங்குறதுக்கு ஒழுங்கா இடம் இருந்தா, சாப்பிடறதுக்கு ஒழுங்கா இடம் இருந்தா, அவரே சொல்றாரு மனுஷ தலை சாய்க்க இடம் இல்லைன்றாரு. நம்ம இன்னைக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்படலாம் ஒண்ணும் இல்ல. சோ அந்த வசனங்கள்லாம் நமக்கு வந்து கரெக்டா தெளிவா இருக்குது. ஆனா நம்ம அதையும் மீறி ஊழியக்காரர்கள் தான் இந்த உபதேசத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. பரலோக ராஜ்யம் ஈஸியா கிடைக்கும்னு சொல்லி பிரசங்கம் பண்றாங்க. இன்னொன்னு ப்ராஸ்பெரிட்டி. இப்போ உங்களுக்கு கடன் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த கடன்ல இருந்து இப்பவே இந்த நொடி பொழுதுல உங்க அக்கௌண்ட்ல 40 லட்சம் ரூபாய் உள்ளதுன்னு சொல்ற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சோ இது ஒரு இத வந்து டிவில பாக்குற எத்தனையோ லட்சம் ஜனங்கள் வந்து அந்த 40 லட்சம் கடனுக்காக வேண்டியே உள்ள வருவாங்க. அங்க பார்த்தா அங்க ஒண்ணுமே நடக்காது. கடைசியில கிறிஸ்டியானிட்டி மொத்தமா தூஷிச்சுட்டு போவாங்க. சோ இந்த மாதிரி கள்ள உபதேசம் இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நம்ம ஏற்கனவே பேசுனது மாதிரி ரகசிய வருகம். நம்ம எல்லாரும் போயிடுவோம், நீங்க இந்த சபை இன்னைக்கு ஆயத்தமாயிடுச்சு, இந்த சபை இன்னைக்கு ஆயத்தமாயிடுச்சு, இன்னைக்கு லுத்ரன் சபை இன்னைக்கு நைட்டு போயிடும், இல்ல இன்னைக்கு இந்த ஏஜி சபை போயிடும். எந்த சபைங்கிறது வந்து ஒட்டு மொத்தமா மணவாளன் மணவாட்டி சபை இவ்வளவுதான். இதை தாண்டி அவர் எந்த டினாமினேஷனையும் பர்டிகுலரா சிஎஸ்ஐ இந்த தெருவுல இருக்கிறது போயிடும், அந்த தெருவுல இருக்கிறது போயிடும், இந்த தெருவுல இருக்கிறது போயிடும்னு சொல்லல. ரகசிய வருகை இருக்கும்னு அவர் சொல்லவே இல்லை. அவன் நான் உழைச்சி நான் கஷ்டப்பட்டதான் எனக்கு சோறு. அதே மாதிரி பரலோக ராஜ்யத்துக்கு நான் கஷ்டப்படணும். நான் இழந்திருக்கிறேன், என்னுடைய சுபாவத்துல நான் எதை விட்டு கொடுத்துருக்கிறேன், நான் எப்படி இந்த உலகத்துக்கு சாட்சியா இருக்கிறேன், பண ஆசை இருக்குதா, பொருள் ஆசை இருக்குதா, இப்படி தனிப்பட்ட மனுஷனுடைய தற்பரிசோதனை எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து எனக்கே தெரியும். நான் செத்தேன்னா நான் எங்க போவேன் அப்படின்றது எனக்கே தெரியும். இன்னொருத்தவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ பரலோக ராஜ்யத்துக்கு போவேன் இன்னொருத்தவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஜெபம் பண்ணினா உனக்கே சொல்லிடுவார் உன் இடம் இதுன்னு. நீ எங்க கரெக்ட் ஆகணும்ன்றது அவர் உனக்கே சொல்லிடுவார். அப்ப அதை உபதேசிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வரணும்ன்றது அவசியம் இல்லை. அதை கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே நான் நாளைக்கு சாக போறேன், இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது. அப்ப திடீர்னு டைம்ல ஒரு ஊழியக்காரர் வந்து இல்ல நீங்க செய்ததுக்கு எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு இடத்த தான் வைக்கிறாருன்னா அது ஒரு கன்ஃபர்மேஷன். ஓ எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, அதை இன்னொரு மூலமா கன்ஃபார்ம் பண்றாரு. அதை விட்டுட்டு நான் ஒரு துரோகியாவே இருந்துட்டு இன்னொரு ஆள் எனக்கு வந்து வாலண்டியரா தீர்க்க தரிசனம் சொல்ற அளவுக்கு பரிசுத்தவான்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அந்த அளவுக்கு இந்த உலகத்துல இதுவரையும் யாரும் இல்லை. சோ இது எல்லாமே ஒரு கள்ள உபதேசமா நான் நினைக்கிறேன். இப்ப அந்த ஞானஸ்தானத்தை குறிச்சு சொன்னீங்க, பரலோகம் எல்லாருக்கும் அந்த சொல்றீங்க, அதே மாதிரி அந்நிய பாஷையும் இப்ப அந்த ப்ராஸ்பரிட்டி. ஓகே ஓகே ஆமா சிஸ்டர், இது எல்லாமே வந்து நிறைய இருக்கிறதுல இப்போ நீங்க சொன்ன இது எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி அந்த கிருபையின் உபதேசமும் ஜாஸ்தியா தான் இருக்கு. நீங்க சொன்னது அந்நிய பாஷெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி நீங்க சொல்ற மாதிரி இப்போ நார்மலா இப்போ எனக்கு 2 சைடு வந்து ரெண்டு பேரும் அந்நிய பாஷை பேசுறாங்கன்னா அதை காதுல கேட்க பிரெயின் எனக்கு வாயில தானா அவங்க பேசுன்னு சொல்லும்போது நம்ம அது வேற வேகமா கை தட்டும் போது தானே உள்ள இருந்து தானே, ஏன்னா இதெல்லாத்தையும் கேட்டு கவனிச்சிருக்கும். இந்த வார்த்தை ஏன் இதை சொல்லலாம், எனக்கு ஆரம்பத்துல அப்படிதான் நான் அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டே நினைச்சிட்டு இருந்தேன்னா எனக்கு இதுதான் வந்துட்டு இருந்தது. இப்ப மறந்து போச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் தனியா வந்து அவர் கூட இருக்கும்போது வேற வார்த்தைகளை அப்படி கொடுக்கும்போது தான் ஓகே அப்ப இவ்வளவு நேரம் பேசுறது அன்பு பாஷை இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சதுனால நானும் இதை சாட்சியா கன்ஃபர்மேஷன் பண்றேன். ஓகே சிஸ்டர், இது நாளுமே வந்து நானும் ஒத்துக்கிறேன், ஏத்துக்கிறேன். இது ரொம்ப பரவிதான் வருது சிஸ்டர். ரொம்ப அழகா இப்போ சிஸ்டர் வழியா நீங்க இதை கேட்டிருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு வேற இன்னும் தகவல் வேணும்னா, ஏதாவது ஒரு கிளாரிட்டி வேணும்னா நீங்க வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்க ஊழியம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த 5 கேள்விகளுக்கு நீங்களும் வேற வகையில ஜனங்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் விளக்கமா சொல்ல முடியும்னா நீங்க ஃபோன் எடுங்க, இந்த நம்பர் கால் பண்ணுங்க. நீங்களும் வந்து அதான் இந்த டிவி நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலாம். உங்ககிட்ட இதே 5 கேள்வி கேட்போம். ஆனா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சவங்க தான் செகண்ட் பார்ட் முடிச்சவங்களுக்கு தான் இந்த தேர்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இல்லையா? நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கலந்துக்கலாம்.
சரியா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ.